ஐசோல்மேட்ஸ் இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் நிறைய பயங்கரமான ஹரரான ரீசனே தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸ்டில் நடந்துட்டும் இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமிட்யூலே ஹரர், உலகின் பயங்கரமான வீடு. ஸோ நீங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க. அங்கு மர்மமான குரல்கள் கேட்குது. கதவுகள் தானா திறந்து மூடுது. இரவுல பெரிய சிவப்பு கண்ணுங்களை பார்க்க. இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் அந்த சம்பவத்தில் நடந்த விஷயம். அதாவது அமிட்டிவிலே வீட்டில் நடந்த உண்மை சம்பவம். 1974 அமெரிக்காவில் இது ஒரு பயங்கர சம்பவமாக நடந்திருக்கு. 1974 அமெரிக்காவின் ரொனால்ட் டெக்ஸ் என்ற இளைஞன் தன் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கான். ஒரு நாள் திடீரென்று இரவுல தன் குடும்பத்தில் இருக்கிற 6 பேரையும் மர்மமான முறையில தூங்கும் போது சுட்டு கொண்டிருக்கான். ஆனா அந்த நேரத்துல அவன் அந்த இடத்துல எந்த பயங்கரத்தையும் அவன் உணரல. கொலையாளி கொலை செய்த பிறகு அந்த வீடு காலியா தான் இருந்திருக்கு. சில மாதங்கள்லயே லூட்ஸ் குடும்பம் அங்க குடியேறாங்க. ஆனா 28 நாட்கள்லயே அந்த வீட்டை விட்டு அவங்க காலி பண்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அனுபவித்த அமானுஷமான சம்பவங்களே அதுக்கு காரணம். வீட்டின் மதிகள்ல இருந்து ரத்தம் வழிந்தது, கதவுகள் தானாக திறந்து மூடினது, இரவில் மர்மமான குரல்கள் கேட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பெரிய சிவப்பு கண் அவர்களை பார்த்து அவர்கள் அந்த வீட்டுல ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம அந்த வீட்டை விட்டு காலி செய்து 28 நாட்கள்லேயே வெளியேறி ஓடிவிட்டாங்க. இந்த சம்பவம் உலகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இது அடிப்படையாக கொண்டு அந்த காலத்துல எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் தி அமிட்யூலே ஹாரர். அது மிகவும் பிரபல்யமான மூவியாக இருந்திருக்கு. ஆனா உண்மையிலே அந்த வீட்டுல பேய்கள் இருந்ததா அல்லது வெறும் மனச்சிதைவு காரணமாக நடந்த ஒரு விஷயமா, இல்லாட்டி இதுவும் அமானுஷ்யம் உண்மையிலே இருக்குதா? இது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே. இன்னும் பல பயங்கரமான உண்மை சம்பவங்களுடன் உங்கள் ஈஸ்கர் சோல்மேட்ஸ். தேங்க்யூ.